நெக்ஸ்ட்டு பாட்னியில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்க்கலாம். ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னு என்னது. ஃபஸ்ட்டு செக்ஷுவல்னு என்னென்னு பார்த்துக்கோங்க. செக்ஷுவல்னால் இனப்பெருக்கம் செய்வதற்கு 2 நபர்கள் தேவைப்படுகிறது. ரைட்டா? இப்போது மனிதர்களில் இனப்பெருக்கம் செய்வதற்கு 2 நபர், ஆண் தேவை, பெண் தேவை. ஏன்னா ஆணில் உள்ள இனப்பெருக்க செல்களுக்கு பேர் கேமெட்ஸ். என்னது? இனப்பெருக்க செல்கள்னு சொல்லுவாங்க, கேமெட்ஸ். அதை ஸ்பேம்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழில் விந்துன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? கேமெட்ஸ்னால் இனப்பெருக்க பொதுவான பேர். கேமெட்ஸ்னால் இனப்பெருக்க செல்கள். அது மேல் கேமெட்ஸ்னால் ஆண் இனப்பெருக்க செல்கள் தேவைப்படுகிறது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? விந்துன்னு சொல்லுவாங்க, ஸ்பேம் குறிப்பிட்டு கரெக்டாக சொல்லுவாங்க. அதே பெண்களுக்கு கேமெட்டு தான், அதுவும் இனப்பெருக்க செல்லு தான். ரைட்டா? ஆனால் அதுக்கு பேர் என்ன? எக்குன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? முட்டை. ரைட்டா? இந்த 2 ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு குழந்தை பெருக்கம். ரைட்டா? இதுதான் பாலினம் இனப்பெருக்கம் அப்படின்னு. பாலினம் இனப்பெருக்கம். ரைட்டா? இப்போ 2 சேர்ந்த பாலினம். பாலினம் 2 கேமெட்டுகளை கொண்டிருக்கிறது. அப்போ பாலிலா இனப்பெருக்க அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த 2 தேவையில்லை, ஒன்றே ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோம், இனப்பெருக்கம் செஞ்சிடும். பாலிலா இது பால் இனப்பெருக்கம். ரைட்டா? பால் இனப்பெருக்கம். கேமெட்ஸ் வேணும். அதுக்கு கேமெட்ஸ் தேவையில்லை, ஸ்பேம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு அதுவே போதும், ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோம். அது பாலில்லாத அப்படி பால்னா இந்த குடிக்கிற பாலில் பாலில்லான்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பாலில்லா இனப்பெருக்கம் மற்றும் பால் இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம். ரைட்டா? இன் பிளான்ட்ஸ் தாவரங்களில் எவ்வாறு நடைபெறுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கான். அப்போ அது என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம். ரைட்டா? அதாவது ஒரே தாவரம் அதுவாக இனப்பெருக்கம் செஞ்சுக்கிறோம், இன்னொரு இது தேவையில்லை. ரைட்டா? அதை தான் சொல்கிறோம். அப்போ ரீப்ரொடக்ஷன் மெத்தட் which helps the perpetuate its own species without the involvement of gametes is referred to as asexual reproduction அப்படின்றாங்க. நல்லா பார்த்துக்க. கேமெட்ஸ் என்னது? பாலின செல்கள். அது இல்லாமல் ஒரு தாவரம் தன்னைத்தானே இனப்பெருக்கம் செய்து கொண்டால், இன்னொரு தாவரத்தை உண்டாக்கினால் அதற்கு பேர் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. ரைட்டா? இருங்க, பிரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் என்ன போட்டிருக்கான். ரீப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்னு. ரீப்ரொடக்ஷன்னா இனப்பெருக்க செயல்முறையானது, வழிமுறையானது. விச் ஹெல்ப்ஸ் அந்த இனப்பெருக்க செயல்முறை உதவி செய்கிறது. இது விச் ஹெல்ப்ஸ் இன் பெர்பேச்சுவேட் இட்ஸ் ஓன் ஸ்பீசஸ். ஸ்பீசஸ் என்னது? வாரிசு, இனம். இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது, எனக்கு என் பொண்டாட்டிக்குன்னா ஒரு வாரிசு பிறக்குதுன்னு அர்த்தம். அது ஸ்பீசஸ் அப்படின்னா. அப்போ மரம் தனக்குத்தானே இன்னொரு மரத்தை உண்டாக்குறது ஸ்பீசஸ், அதனோட வாரிசுன்னு அர்த்தம். ரைட்டா? சந்ததியை உருவாக்குறது, சந்ததின்னு போட்டுக்கோ. ஸ்பீசஸ்னால் வாரிசுன்னு போட்டுக்கோ, எல்லாம் ஒன்று தான். ஸ்பீசஸை உருவாக்குகிறது. எது உருவாக்குறது? ரீப்ரொடக்ஷன் மெத்தட். ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்க செயல்முறையானது. விச் ஹெல்ப்ஸ் அது உதவி செய்கிறது, இனப்பெருக்க செயல்முறை உதவி செய்கிறது. எதுக்கு? டு பெர்பேச்சுவேட் இட்ஸ் ஓன் ஸ்பீசஸ். பெர்பேச்சுவேட் என்னது? பல்லாண்டு வாழ்வதற்கு, பல ஆண்டு காலமாக தன்னுடைய வாரிசு வாழ்வதற்கு, தன்னுடைய சந்ததி வாழ்வதற்கு இந்த ரீப்ரொடக்ஷன் மெத்தட் உதவி செய்கிறது. குழந்தை பிறந்தவனே இறந்து போயிடக்கூடாது இல்லையா? பல 100 வருஷம் வாழணும் இல்லையா? அதுக்கு தானே அதுதான் சொல்ல. பெர்பேச்சுவேட்னா பல்லாண்டு, பல ஆண்டுகள், பல்லாண்டுன்னு சொல்லுவாங்க. பல ஆண்டுகள் அந்த தன் வாரிசு வாழ்வதற்கு எது உதவி செய்கிறது? ரீப்ரொடக்ஷன் மெத்தட் உதவி செய்கிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் கேமெட்ஸ். இதில் எந்த விதமான செயல்முறையும் இல்லை. இன்வால்மெண்ட்னா அதில் பங்கு வகிக்கவில்லை. வித்தவுட் இல்லை, இன்வால்மெண்ட் பங்கு வகிக்கவில்லை. எது? ஆஃப் கேமெட்ஸ். கேமெட்ஸ்னால் உயிரின செல்கள். எப்படி பாலின இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரின செல்கள், பெண் உயிரின செல்கள் அதில் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி உயிரின செல்கள் பங்கு வகிக்கலை அப்படின்னு சொல்கிறான். இன்வால்மெண்ட் பங்கு வகிக்கவில்லை.
அப்படி வங்கு வைக்காமலே உண்டாக்குகிறது. இஸ் ரெஃபர்னா அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, இதுதான் குறிப்பிடப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எவ்வாறாக? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்று சொல்லப்படுகிறது, பாலிலா இனப்பெருக்கம் என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு ஃப்ரம் யூனிட் 1 ஆஃப் கிளாஸ் 11. கிளாஸ் 11ல் யூனிட் 1ல் வந்து நாம் என்ன பார்த்தோம்? வி நோ, நம்மளுக்கு தெரியும், தட் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த அட்ரிபியூட்ஸ் என்னது? பண்புகள். ரைட்டா? அப்போ 11ல் நாம் படித்தோம் என்னத்தை? அதை ரீப்ரொடக்ஷனை பற்றி படித்தோம், அதோட பண்புகள். ரைட்? நல்லா பார்த்துக்கலாம். வி நோ, நாம் தெரியும், த ரீப்ரொடக்ஷன், அதை இனப்பெருக்கத்தை பற்றி தெரியும். இஸ், இனப்பெருக்கம் என்பது, இஸ் ஒன் ஆஃப் த அட்ரிபியூட், அதாவது இது ஒரு பண்பாகும். எதோட பண்புன்னு பார்ப்போமா? சரி, வாங்க பார்க்கலாம். இந்த ஃபோன் மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா வேகமாக நடத்திட்டு போயிடுவேன். கிளாஸ் உடஞ்சி வச்சு மாற்றினேன், அது சரிப்பட்டு வர மாட்டேங்குது. என்ன போட்டிருக்கான்? அப்போ அது என்ன போட்டிருக்கான்? ஒன் ஆஃப் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் என்ன? திங்ஸ்னா பொருள்னு சொல்லாத, உயிர்னு அர்த்தம், உயிர் வாழும் இனங்கள்னு அர்த்தம். ரைட்டா? இந்த இடத்துல திங்ஸ்னா பொருள் தான். ஆனால் இந்த இடத்துல என்னது? அட்ரிபியூட், ஒன் ஆஃப் த, அதாவது ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த அட்ரிபியூட் ஆஃப் லிவிங் திங்ஸ். அப்போ உயிர் வாழ்வனவற்றுக்கு, உயிர் வாழக்கூடிய தாவரங்களுக்கு இந்த இனப்பெருக்கம் என்பது ஒரு பண்பை குறிக்கிறது. அதான் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த, அதாவது பல பண்புகளில் இது ஒரு பண்பு. இது இஸ் ஒன் ஆஃப் த அட்ரிபியூட் அப்படின்னு பண்பாக இருக்கிறது. எது? யாருக்கு? ஆஃப் லிவிங் திங்ஸ், உயிர் வாழக்கூடிய மரங்களை தான் குறிக்கிறது திங்ஸ்னு இந்த இடத்துல. ரைட்டா? அதாவது என்னது? பிளான்ட்டை குறிக்கிறது. மரம்ல பிளான்ட், தாவரங்களுக்கு. அண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னால் வெவ்வேறு வகைகள் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கிறது. அதாவது இந்த ரீப்ரொடக்ஷன்லேயும், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்லேயும் பலவேறுபட்ட ரீப்ரொடக்ஷன்கள் இருக்கிறது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் இது, கேமெட்ஸ் கிடையாது, பாலிலா செல்கள் இல்லை. இதுலேயும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்லேயும் பல்வேறு வகையான இனப்பெருக்க வழிமுறைகள் இருக்கிறதுன்றான். அண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதாவது பல்வேறு வகை, டிஃப்ரெண்ட்னா பல்வேறு, இந்த டைப்ஸ் வகைகள் இருக்கின்றன. ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கத்தில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. have also been discussed அதுவும் சேர்ந்து விவாதிக்கப்படுகிறது. have ஆல்சோன்னா சேர்ந்து, அது இப்போ ரீப்ரொடக்ஷன் இருக்குது, அது பல வகைகள் இருக்குது, அதுவும் சேர்ந்து நாம் விவாதிக்கப்படுகிறதுன்றா. கீழே விவாதிக்கலாம். ரைட்டாக பார்க்கலாமா? அப்போ லோவர் பிளான்ட்ஸ், ஃபங்கை அண்டு அனிமல்ஸ் ஷோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ 2 பிளான்ட்டு தான் இருக்குது தாவரங்களில், லோவர் பிளான்ட் அண்டு ஹையர் பிளான்ட். ரைட்டா? வேறு வகை கிடையாது. அப்போ லோவர் பிளான்ட்டுன்னு என்ன அப்படின்னு பார்த்தா, லோவர் பிளான்ட்டில் வந்து ஜெய்லம் அண்டு ஃபைலம் இருக்காது. ரைட்டா? ஜெய்லம் அண்டு ஃபைலம் எதற்கு பயன்படுகிறது? தண்ணியை கீழேருந்து வேர்லேருந்து எடுத்துகிட்டு மேல் பரப்பு கொண்டு வருவதற்கு, இலைகளுக்கு கொண்டு வருவதற்கு ஒன்று பயன்படுகிறது. அப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா இலையில் உணவு தயாரிக்கிறது மரங்கள், அந்த உணவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இன்னொன்று பயன்படுகிறது. வேருக்கு உணவு வேணும் இல்லையா? வேறு உரியக்கூடிய தண்ணியை எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு ஃபைலமும் அதேமாதிரி உணவு தயாரிக்கப்படுகிறது மரங்கள், எங்கே? இலைகளில் தயாரிக்கப்படுகிறது. அந்த உணவை எல்லா இடங்களுக்கும் சப்ளை பண்ணுறது ஜெய்லம் என்று அறியப்படுகிறது. இதில் இல்லை. அப்போ இதில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ரைட்டா? 2வது, இதுக்கு வேறு கிடையாது. இது லோவர் பிளான்ட்டில் வேறு கிடையாது. அதேமாதிரி மலர்கள் கிடையாது. அதேமாதிரி ஸ்டெம்மு கிடையாது, தண்டும் கிடையாது. அதான் இதுக்கு பேர் தான் லோவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையர் பிளான்ட்டில் அதெல்லாம் இருக்குது. ரைட்டா? பெரிய தண்டு இருக்கும், எல்லாமே இருக்கும், வேறு இருக்கும், எல்லாம் இருக்கும். இதுக்கு வேறு கிடையாது. உங்களுக்கு டவுட்டுன்னா இதை நீங்கள் நெட்டில் போய் படித்து பார்த்துக்கோங்க, படத்தை பார்த்துக்கோங்க. ரைட்டா? அப்போ லோவர் பிளான்ட் என்னது? ஃபுங்கைனா காளானுக்கு பாருங்கள், அதுக்கு வேறு இருக்காது. ரைட்டா? அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யாது. ரைட்டா? ஃபோட்டோசிந்தசிஸ் வேலையே செய்யாது. அதில் ஜெய்லமும் கிடையாது, ஃபைலமும் கிடையாது, அதில் தண்டும் கிடையாது. தண்டு இருக்கா? தண்டுன்னா இப்போ நம்ம மரம் நிற்கிது நேராக, எதில் நிற்கிது? ஸ்டெம்மில் தான் நிற்கிது, ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்க. ஸ்டெம்மில் தான் நிற்கிது, ஸ்டெம்மு தான் தண்டும் கிடையாது, இலையும் கிடையாது. ரைட்டா? ஃபோட்டோசிந்தசிஸும் கிடையாது, ஜெய்லமும் கிடையாது, ஃபைலமும் கிடையாது, வேறு ரூட்டும் கிடையாது. ரைட்டா? அதுதான் லோவர் பிளான்ட்ஸ். இதெல்லாம் இருந்தால் அது வந்து அப்பர் பிளான்ட்ஸ், ஹையர் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம்? ஹையர் பிளான்ட்ஸ். ரைட்டா?
அப்போ லோவர் பிளான்ஸ் ஃபங்கை அண்ட் அனிமல்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இவைகள் லோவர் பிளான்ட்னா இந்த கீழே உள்ள தாவரங்கள் மற்றும் அது சார்ந்த அனிமல்கள் மிருகங்களும் இருக்கிறது ரைட்டா. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரைட்டா. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எங்கே நடக்கும்ன்றது சொல்லி கொடுத்துருக்கேன் ரைட்டா. அப்போது லோவர் பிளான்ஸ் ஃபங்கை மற்றும் அனிமல்ஸும் இருக்கிறது ரைட்டா. அவைகள் ஷோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், அவைகள் காண்பிக்கிறது எக்ஸிபிஷன் நடத்திட்டு இருக்க இல்லை, அவைகள் செயல்படுகிறது. எதில் செயல்படுகிறது? டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். டிஃப்ரெண்ட்னா பல்வேறு வகையான பாலிலா இனப்பெருக்கத்தில் செயல்படுகிறது அப்படிங்கிறான் ரைட்டா. சம் ஆஃப் த மெத்தட்ஸ், சில செயல்முறைகளை பார்க்கலாம். இன்க்ளூட்னா இருக்கிறது. சம் ஆஃப் த மெத்தட்ஸ் இருக்கிறது. இன்க்ளூட் என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் கோனிடியா அப்படின்றான். ஃபார்மேஷன் ஆஃப் சில வகைகள், ஃபார்மேஷன் ஆஃப் கொனிடியா, அதாவது கொனிடியா உண்டாக்கக்கூடிய சில வழிமுறைகள் இருக்கிறது அப்படின்றான். அப்போ அஸ்பெர்கில்லஸ் அண்டு பெனிசிலியம், இந்த அஸ்பெர்கில்லஸ் அண்ட் பெனிசிலியத்தை உண்டாக்கக்கூடிய ஃபார்மேஷன் ஆஃப் கொனிடியா என்பது இருக்கிறதுன்றான். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் நல்லா பார்த்துக்கோங்க. பட்டிங்கிறான். பட்டிங்க்கு முன்னாடி ஒன்று இருக்குது, ஃபிஷன் அண்டு ஃபீஷன் ஒன்று இருக்குது. ஃபிஷன் FISSON இணைதல், பிரிதல். ஃபிஷன்னா பிரிதல், பிரிஞ்சு போகிறது. அப்போ ஃபியூஷன் FUSION ஃபியூஷனை இணைதல். அப்போ ஃபியூஷன் என்ற ஒரு ரீப்ரொடக்ஷன் எங்கே நடக்கும்? ஆண் பெண்ணில் நடக்கும் ரைட்டா. கேமெட்ஸ் இருக்குது, ரெண்டுமே இணைஞ்சாதான், ஆணும் பெண்ணும் இணைஞ்சாதான் குழந்தை பிறக்கும் ரைட்டா. அதில் ஃபியூஷன் சொல்லுவாங்க. ஃபிஷன் FISSON பிரிதல் ரைட்டா. பிரிதல்னு என்னது? ஒரு மரம் இருக்குது, அதுலேருந்து ஒரு பகுதி பிரிஞ்சு போய் கீழே விழுந்து இன்னொரு மரமாக வருது, அதை பிரிதல் ரைட்டா. ஃபிஷன் எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தா தாவரங்களில் அமீபியா இருக்கு இல்லையா, அமீபியாவில் நடக்கும். பாக்டீரியாவில் ஃபிஷன் டெக்னாலஜி நடக்கும். இது பிரிஞ்சு போகிறது இல்லை, நியூக்ளியஸ் ரெண்டாக டிவைட் பண்ணும். ஃபிஷன்னா இப்போ அமீபியா வந்து யூனிசெல்லுலார் ரைட்டா. ஃபிஷன்னு ஒன்று இருக்குது, FISSION ஃபிஷன்னா பிரிதல். ஒரு அமீபியா இருக்குது, அது அல்லது ஒரு பாக்டீரியா இருக்குது. ஒரே ஒரு செல்லை கொண்டது தான் பாக்டீரியா. அதுக்குள்ளே ஒரே செல்லு தான் இருக்கும், 2 செல்லில் இருக்காது. அந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த நியூக்ளியஸ் ரெண்டாக டிவைட் ஆகும். நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு ரெண்டாக டிவைட் ஆன உடனே அப்போ 2 நியூக்ளியஸ் ஆயிரும். அப்போ நியூக்ளியஸை சுற்றி உள்ள அந்த சைட்டோபிளாசம் அதெல்லாம் வந்துடும் ரைட்டா. வந்த உடனே அப்போ 2 பாக்டீரியா ஆயிரும். அதேமாதிரி இன்னொரு 2 பாக்டீரியா 4 பாக்டீரியா ஆகும். இந்த இன்னொரு 2 நியூக்ளியஸை உண்டாக்கும். அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். இது எதில்? இது வந்து ஃபிஷன்னு கேட்கல, ஃபிஷன்னு எழுதிக்கோங்க. ஃபிஷன்றது என்னது? அமீபியாவில் நடக்கும் அண்டு பாக்டீரியாவில் நடக்கும். இது நியூக்ளியஸ் செப்பரேஷன் சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் பிரிதல், ஒரு நியூக்ளியஸ் 2ஆக பிரியும் ரைட்டா. அப்போது இது என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் கோனண்டியாவில் ஒரு ஃபார்மேஷன் நடக்குன்றான். அப்போ நெக்ஸ்ட்டு பட்டிங் என்னது? மொட்டு. இப்போ மரம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே, மரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு இருக்கும். அந்த மொட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மரங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி பெருசாக வரும். அது கொஞ்ச நாள் கழித்து உடஞ்சி கீழே விழுந்துடும் ரைட்டா. பட்டிங்னா மொட்டு. நைக்கு நம்ம ஃப்ளவர்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஃப்ளவர்ஸில் மொட்டு மேலே இருக்கு இல்லையா, ஃப்ளவரில் மேலே ஒரு மொட்டு இருக்கும், பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி இது மரங்களில் பட்டிங் இருக்குது. பட்டிங்னா மரத்தோட தண்டு பகுதியிலையோ ஸ்டெம்முலேயோ கிளைகள்லையோ ஒரு பட்டிங் இருக்குது. பட்டிங்னா தனியாக வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். அது வளர்ந்து கொஞ்ச நாள் கழித்து அது உடஞ்சி கீழே விழுந்துடும். கீழே விழுந்த உடனே அது என்ன செய்யும்? ஒரு மரமாக வளர ஆரம்பிச்சிடும் ரைட்டா. இதில் ஏதாவது இனப்பெருக்கம் நடக்குதா? ஒன்றும் நடக்கலை. அந்த மரத்தில் உள்ள சின்ன பகுதி பிரிஞ்சு கீழே விழுந்துருச்சு, அது இன்னொரு மரமாக வந்துருச்சு. அதுக்கு பேர் தான் பட்டிங்னு என்னது? பட்டிங்னு சொல்லுவாங்க ரைட்டா. மொட்டு பெரிதல்னு சொல்லுவாங்க ரைட்டா. மொட்டுன்னு மலர்கள் இருக்கிறது. இது இப்படி தான் மரங்களில் ஸ்டெம் இருக்கு இல்லையா, ஸ்டெம் தண்டில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோணிச்சிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அதுவாக உதிர்ந்து கீழே விழுந்த உடனே பூமியில் இன்னொரு மரம் வளர ஆரம்பிச்சிடும். அது பேர் பட்டிங்னு சொல்லுவாங்க ரைட்டா. மொட்டு பெரிதல். பட்டிங் எதில் நடக்குது அப்படின்னா ஈஸ்ட் அண்டு ஹைட்ரா. ஈஸ்ட் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா. ஈஸ்ட்னு என்னது? நம்ம பன்னு செய்கிறதுக்கு இப்போ மரம் இல்லை, இது பட்டிங் எதில் நடக்குதுன்னா ஈஸ்ட். நம்ம பன்னு செய்கிறதுக்காக வேண்டி கோதுமையை மைதா ஊற வைக்கிறோம் இல்லையா, அதில் ஈஸ்ட்னு ஒன்று கலப்பாங்க.
அதில் நடக்கும் இந்த பட்டிங், மொட்டு பிரிதல். அதேமாதிரி ஹைட்ரான ஒரு ஒரு இது இருக்குது. இதில் இது வந்து என்ன பண்ணால் அனிமல்லேயும் வராது, பிளான்ட்லேயும் வராது. இந்த ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா தனி கிங்டமில் வரும். நம்ம படிச்சிருக்கோமே, அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் படிச்சிருக்கோம் இல்லையா? இது இந்த ஈஸ்ட்டும் ஹைட்ராவும் ஒரு தனிப்பட்ட ஒரு கிங்டமில் வரும். இதுதான் பட்டிங், மொட்டு பிரிதலில் வரும். ரைட்டா வருது ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான் இருங்க, இது போக மாட்டேங்குது. பட்டிங் போட்டோன்னா அப்போ பட்டிங் அதுதான் ஈஸ்டில் நடக்குது, மொட்டு பிரிதல். ரைட்டா? அடுத்து என்ன போட்டுருவாங்க மூணாவதாக? அது எதில் நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க, ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா. மூணாவதாக ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் சொன்ன என்னது, அது எதில் நடக்குது ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொன்னால் பைரோகியாரான்றத ஒரு இதில் பிளான்ட்டில் நடக்கிறது. அது ஃப்ராக்மெண்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ராக்மெண்டேஷன்னா ஒரு தாவரம் இருக்கிறது, அந்த தாவரம் பகுதியாக பிரிஞ்சிடும். ரைட்டா? பிரிஞ்சு 10 பகுதியாக பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது 10 தாவரமாக உண்டாகிடும். அதை ஃப்ராக்மெண்டேஷன். ரைட்டா? அதனோட உடல்கள் அங்கங்கே பிரிய ஆரம்பிச்சிடும். பிரிஞ்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாவரமாக உண்டாகும். அதை ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, பிரிதல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுக்கு தான் ஃப்ராக்மெண்டேஷன். அது எதில் நடக்குது? பைரோகேரால் நடக்கிறது. ரைட்டா? அது என்ன சொல்கிறான் அடுத்து? இது என்ன சொல்கிறா? ப்ரொடக்ஷன் ஆஃப். இது என்ன எதில் உண்டாக்குறது? கேமா தான் உண்டாக்குறது. கேமா நல்லா பார்த்துக்கோ. அப்போ ஃப்ராக்மெண்டேஷன், அது ஃப்ராக்மெண்டேஷன் என்னது? பைரோகேரால் உண்டாக்குறது. ஃப்ராக்மெண்டேஷன் என்னது? அந்த உடலானது பல பாகங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாகமும் ஒரு புதிய தாவரமாக உருவெடுக்கிறது. ரைட்டா? அதான் ஃப்ராக்மெண்டேஷன். அது என்னது? ப்ரொடக்ஷன் ஆஃப் கெமா, அதாவது கெமாவை உண்டாக்குகிறதுன்றான். அப்போது மார்ச்சான்டியா அதுக்கு பேர் கேமான்றதுக்கு டெக்னிக்கல் வேர்டு என்னது, அதாவது பாட்டனிக்கல் நேம் என்னது? மார்ச்சான்டியா, பாட்டனிக்கல் நேம். ரைட்டா? அடுத்து ரீஜெனரேஷன் என்னது? மறுபிறவி. ரைட்டா? மறுபிறவி அப்படின்னு என்னது? உதாரணத்துக்கு ஒரு தாவரம் இருக்கிறது, அதில் ஒரு பகுதி கெட்டு போச்சு, அழுகி போச்சு. இது ஒரு பகுதி அழுகி போச்சு ஒரு தாவரத்தில். அது என்ன ஆகுனா உதிர்ந்து கீழே வந்துடும், அழுகி போச்சுன்னா. ரைட்டா? அப்போது அழுகி போனது என்னது? கெட்டு போயிடும்ல, பூமியில் சிதைவடைஞ்சு கீழே போயிடும் அப்படிம்பான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரீஜெனரேஷனில் ஒரு தாவரம் அதில் ஒரு பகுதி அழுகி போச்சுன்னா, அது உதிர்ந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னால், அழுகின பகுதி அது புதிய தாவரமாக உருவெடுக்கும். கெட்டுப்போன பகுதி உதிர்ந்து கீழே விழுந்த பின்பு அந்த பகுதியானது இன்னொரு தாவரமாக உருவெடுக்கும். அதை ரீஜெனரேஷன், மறுபிறவின்னு சொல்லுவாங்க. மறு உதயம், ரீஜெனரேஷன். ரைட்டா? அதை ரீஜெனரேஷன் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? இது எதில் நடக்குது அப்படின்னா பிளானேரியா என்ற தாவரத்தில் நடக்கிறது. அண்டு பைனரி ஃபிஷன் பாக்டீரியாவில் நடக்கிறது. ரைட்டா? ஃபிஷன் சொல்லிட்டா பற்றியில் பிரிதல். ரைட்டா? பிரிதல் மூலயமா நடக்கிறது. இது ரெஃபர் என்ன கொடுத்துருக்கான்? சாப்டர் 1 ஆஃப் 11th நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறான். அப்போ த இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம்டு பை திஸ் மெத்தட் இஸ் மார்பாலஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். அப்படின்னா நல்லா பாரு. த இண்டிவிஜுவல்ஸ்னால் தனிப்பட்ட நபர். யார்? இந்த செயல்முறை மூலமாக உருவாகக்கூடிய புதிய தாவரங்களை குறிக்கிறது இந்த இண்டிவிஜுவல்ஸ். ரைட்டா? இண்டிவிஜுவல்ஸ்னால் தனி மனுஷனா இல்லை, இந்த தனி தாவரத்தை குறிக்கிறது. அப்போ இப்படி இந்த வழிமுறைகளில் உண்டாகக்கூடிய தாவரங்கள் அதான் இண்டிவிஜுவல்ஸ் எவ்வாறாக இருக்கிறது? ஃபார்ம்டு பை திஸ் மெத்தட் இந்த செயல்முறைகள் மூலமாக உண்டாக்கப்பட்ட தாவரங்கள்லாம் தனி. இது இண்டிவிஜுவல்ஸ்ன்றது தாவரங்களை குறிக்கிறது. தாவரங்கள் இஸ் மார்ஃபாலஜிக்கல்னா தன்னோட உருவ அமைப்பு மற்றும் ஜெனட்டிக்கலி என்னது? அதோட மரபு அமைப்பு. இது உருவ அமைப்பு, மரபு அமைப்பு. ஜெனட்டிக்கல் மரபு அமைப்பிலையும் ஐடென்டிக்கலாக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும். யாருக்கு ஒரே மாதிரியாக இருக்கும்? அந்த தாவரத்திற்கு. எந்த தாவரத்தில் இந்த பிரிஞ்சு வந்துச்சோ அந்த தாவரத்தோட உருவமைப்புக்கும்
அந்த தாவரத்தோட ஜெனட்டிக்கல் மரபு அமைப்புக்கும் ஒரே சேமாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஐடென்டிக்கல் அண்ட் ஆர் கால்டு குளோன்ஸ். ஆகவே இவைகளை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? குளோன்ஸ் என்று அழைக்கிறோம். குளோன்னா அதே ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ ஒரு மரத்துலேருந்து பிரிஞ்சு போய் இப்படி வந்து புதுசாக தாவரம் வந்துச்சுன்னா அதனோட உருவமைப்பும் மரபு அமைப்பும் இதை சார்ந்து இதை மாதிரியே இருக்கும். அதனால தான் குளோன் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? அப்போ ஹையர் பிளான்ஸ் ஆல்சோ ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி அப்படின்றான். ஹையர் பிளான்ஸ், இது லோவர் பிளான்ஸில் நம்ம பார்த்துட்டோம். ஹையர் பிளான்ஸ் என்னது? வேர் இருக்கும், தண்டு இருக்கும், ஃப்ளவர் இருக்கும், லீஃப் இருக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் உண்டாக்கும். ரைட்டா? எல்லாம் இருக்கும். ஜெயிலம் இருக்கும், ஃபைலம் இருக்கும். ரைட்டா? எல்லாம் இருக்கும். ரைட்டா? அதான் ஹையர் பிளான்ட்டுகளும் தாவரங்களும் ஆல்சோ ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி. அதுவும் ரீப்ரொடியூஸ் பண்ணுது, சந்ததியை உண்டாக்குது. ரீப்ரொடியூஸ்னால் இனப்பெருக்கம் செய்கிறது. எவரே ஏசெக்சுவலி பாலிலா இனப்பெருக்கம் செய்கிறது அப்படின்றான். பை எவ்வாறாக? டிஃபரெண்ட் மெத்தேடு, பல செயல்முறைகளை வைத்து அதுவும் செய்கிறது ஹையர் பிளான்ஸ். அப்போ பாருங்கள், இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா வெஜிடேட்டிவ்னா தாவர இனப்பெருக்கம். ரைட்டா? வெஜிடேட்டிவ் பிளான்ட்னாலும் தாவரம் தான், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலும் வெஜிடேட்டிவ்னாலும் தாவரம் தான். ரைட்டா? புரிஞ்சுதா? அப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தாவர இனப்பெருக்கம். அப்போ நேச்சுரல் மெத்தட், இயற்கையான வழிமுறைகள், செயல்முறைகள். அப்போ என்னது இருக்குது அப்படின்னா நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருக்கிறது ஃபார்ம் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ இயற்கையான தாவர இனப்பெருக்கமானது இருக்கிறது எ ஃபார்ம் ஆஃப், ஒரு வடிவமாக இருக்கிறது. எப்படி? ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றா. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனா பாலில்லா இனப்பெருக்கத்தின் ஒரு வடிவமாக இயற்கை தாவர இனப்பெருக்கம் இருக்கிறது. அதில் இன்விச்னா அதில் எ பட் க்ரோன் அண்ட் டெவலப்ஸ் இன்டு எ நியூ பிளான்ட். பட்டுன்னு என்னது? இப்போ சொல்லிட்டு அங்கேயே பட் இருக்குது, இங்கேயே பட் இருக்கு. பட்டுன்னா மொட்டுனா தாவரத்தில் ஒரு மூளையிலையோ ஒரு தண்டுலேயோ ஒரு இலையிலையோ இலைக்கு பக்கத்துலேயே ஒரு பட்டு மாதிரி ஒன்று வளரும், ஒரு தனியாக ஒன்று வளரும். அது கொஞ்ச நாள் கழிச்சு பிரிஞ்சு போய் கீழே விழுந்து ஒரு மரமாக உண்டாகும். அதுதான் சொல்கிறான். இன்விச் அதில் எ பட்டுனா மொட்டு குரோனை வளர்கிறது. அண்ட் டெவலப்ஸ் இன்டு எ நியூ பிளான்ட். அது என்ன ஆகுது? டெவலப்ஸ்னா வளர்கிறது. ரைட்டா? டெவலப்னா வளர்கிறது. ரைட்டா? பட்டு குரோஸ், அதுவும் வளர்கிறது தான். டெவலப்னா முன்னேறுகிறதுன்னு அர்த்தம். வளர்ச்சி அடைகிறது. குரோஸ்னால் வளர்கிறது, டெவலப்னா வளர்ச்சி அடைகிறது. இன்டு எ நியூ பிளான்ட், புதிய தாவரமாக வளர்ச்சி அடைகிறது. அதிலிருந்து பிரிஞ்சு மண்ணில் விழுந்த உடனே புதிய தாவரமாக பட்டு வளர்ச்சி அடைகிறது. இதை நெக்ஸ்ட்டு த பட்ஸ் மே பி ஃபார்ம்டு இன் ஆர்கன் சச் அஸ் த பட் என்னது? இதுதான் மொட்டுகள் மே பி ஃபார்ம்டு உண்டாக்கப்படுகிறது. இன் ஆர்கன் உறுப்புகளில் மொட்டுகள் உண்டாக்கப்படுகிறது. சச் அஸ் எதில்? ரூட் சொல்லிட்டாலே, ரூட்டில் உண்டாகலாம், இந்த பட்டு உண்டாகும். இப்போ சொல்லிட்டாலே, நான் முதல்ல சொன்னேன் ஸ்டெம்மில் உண்டாகும். இவன் என்ன சொல்லிட்டேன் பாரு. த பட்ஸ்னால் இந்த மொட்டுக்கள் மே பி ஃபார்ம்டு உண்டாக்கப்படுகிறது. இப்போ தாவரங்களோட உறுப்புகள் என்னது? ரூட்டு. தாவரங்கள் உறுப்பு என்னது? வேறு. ரூட்டு ஒரு ஆர்கன், ஸ்டெம்மு ஒரு ஆர்கன், ஃப்ளவர் ஒரு ஆர்கன். இதெல்லாம் ஆர்கன். தாவரங்களுக்கு ஆர்கன். மனிதர்களுக்கு கிட்னி ஒரு ஆர்கன், லிவர் ஒரு ஆர்கன், பிரெயின் ஒரு ஆர்கன். ரைட்டா? இப்போ தாவரங்களில் இதெல்லாம் ஆர்கன். அப்போ எதில் உண்டாகிறது? பட்ஸ் மே பி ஃபார்ம்டு இன் ஏ ஆர்கன். பட்டு வந்து ஆர்கனில் உண்டாகுது, உறுப்புகளில் உண்டாகிறது. எதனோட உறுப்பு? தாவரங்களில் உறுப்பு. சச்சஸ் உதாரணமாக ரூட்னா வேர்களில், அண்டு ஸ்டெம்னா தண்டுகளில், அண்டு லீஃப் இலைகளில். இங்கே எங்கேயாவது இடத்துல பட்டு உண்டாகும். உண்டாகி பெருசாக பிரிஞ்சு கீழே விழுந்த உடனே மரமாக வந்துடும். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு அட் சம் ஸ்டேஜ், சில நாட்கள், சில நேரம் கழித்து, அட் சம் ஸ்டேஜ், சம்னா சில நிலைகளில், ஸ்டேஜ் நிலைகள், சில நிலைகள்னு அர்த்தம், சில நாள் கழித்துன்னு அர்த்தம். அது உண்டாகி சில நாள் கழித்து பிரிஞ்சு போகுது. அதான் சொல்லாமல் சொல்கிறான். அட் சம் ஸ்டேஜ் என சில நிலைகளில் த நியூ பிளான்ட்ஸ் கெட் டிட்டாச்சு அப்படின்றான். இந்த புதிய தாவரமானது கெட்ஸ் டிட்டாச்சு. இந்த புதிய தாவரம் உண்டாகுதுல பட்டுலேருந்து, பட்டு தானே உண்டாக போது, அது பிரிஞ்சிருதுன்றான். அது நியூ பிளான்ட்னு எதை சொல்ல? இந்த புதிய தாவரமானது எதுலேருந்து உண்டாக்குது? அந்த ஒரு பழைய தாவரத்தில் உள்ள பட்டு பிரிஞ்சு வர்றதுனால தானே உண்டாகுது. அதான் சொல்ல, இந்த நியூ பிளான்ட் புதிய தாவரம் உண்டாகுது இல்லையா?
அது பட்லேருந்து பிரிஞ்சிடுதுன்னா த நியூ பிளான்ட் கெட்ஸ்ன்னு செயல்படுகிறது. டிட்டாச்னா பிரிந்து செல்கிறது அப்படின்றான். டிட்டாச்டு ஃப்ரம் த பேரண்ட் பிளான்னா அதை சொல்லிட்டேன்ல, தகப்பனார் ஆகிய தாவரத்திலிருந்து. தகப்பனார் ஆகிய தாவரம், இங்கே தகப்பனார் என்ன, முன்னோர் தாவரம். இந்த முன்னோர் தாவரம் என்ன, அந்த பட்டு எதுலேருந்து வந்துச்சோ அதை சொல்கிறான். அதுலேருந்து பிரிஞ்சு தாவரமாக உண்டாகுன்றான். அண்டு ஸ்டார்ட்ஸ், அதுக்கடுத்து ஸ்டார்ட்ஸ்னால் ஆரம்பிக்கிறது. என்ன ஆரம்பிக்கிறது? டு டெவலப்னா அது வளர ஆரம்பிக்கிறது. அது பிரிஞ்சு வந்து மண்ணில் விழுந்து வளர ஆரம்பிக்கிறது. இன்டு எ நியூ பிளான்ட், ஒரு புதிய தாவரமாக வளர ஆரம்பிக்கிறது. அப்போ சம் ஆஃப் த ஆர்கன், சில உறுப்புகள், தாவரங்கள்லேருந்து முக்கியமான உறுப்பு வேறு, ரூட்டு, ஸ்டெம்மு தண்டு, அண்டு லீஃபு அண்டு ஃப்ளவர்ஸ். இதுதான் முக்கியமான உறுப்புகள், அதை விட்டு வேறு எதுவும் இல்லை. ரைட்டா? சம் ஆஃப் த ஆர்கன்ஸ், சில உறுப்புகள் இன்வால்வ் இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ட்டா. இந்த தாவரங்களை தான் குறிக்குது. சம் ஆஃப் த ஆர்கன், சில உறுப்புகள் இன்வால்வ்னு செயல்படுகிறது. எனது இந்த ரீப்ரொடக்டிவ், இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், தாவர இனப்பெருக்கத்தில் செயல்படுகிறது சில உறுப்புகள்ன்றான். ஆல்சோ சர்வ் as a ஆர்கன் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்டு பெரனேஷன் அப்படின்றான். இந்த எல்லாம் பாருங்கள், சில உறுப்புகள் சம் ஆஃப் த ஆர்கன்ஸ் என்ன செய்யுது, இன்வால்வ்னு செயல்படுகிறது இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அதுனா தாவர இனப்பெருக்கத்தில் சில உறுப்புகள் செயல்படுகிறது. அது அந்த உறுப்புகள் அதை ஆல்சோ இன்னொரு இடத்துலையும் செயல்படுகிறது. ஆல்சோ செர்வ்னு செயல்படுகிறது. இன்வால்வ்னாலும் செயல்படுகிறது, செர்வ்னாலும் செயல்படுகிறதுன்னு அர்த்தம். செர்வ் ஆஸ் ஏ ஆர்கன், அது ஒரு உறுப்பு மாதிரி செயல்படுகிறது. எப்படி அது உறுப்பு மாதிரி செயல்படுறதுனால தான் உனக்கு வந்து கீழே விழுந்தவுடனே வருது, அது ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா பட்டு. அது வந்து என்ன பண்ணுன்னா, அது அந்த மரத்தில் உள்ள எனர்ஜியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு பிரிஞ்சிடும். ரைட்டா? அதான் சொல்கிறான். அண்ட் சர்வ் ஆஸ் ஏ ஆர்கன்ஸ், அதை ஒரு உறுப்பு மாதிரி அது செயல்படுகிறது. பட்டு ஆஃப் ஸ்டோரேஜ் சேமித்து வைத்து இருக்கக்கூடிய உறுப்பு போல் செயல்படுகிறது. அப்போ சேமித்து வச்சு அந்த விட்டமின்லாம் சேமித்து வச்சு பிரிஞ்சு பூமிக்குள்ளே விழிஞ்ச உடனே வளர ஆரம்பிச்சிடும். அதான் சொல்ல சர்வ் as த ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்டு பெரனேஷன் என்னது, அது பல்லாண்டு வாழ்வதற்கு. ரைட்டா? பெரனேஷன் என்னது, பல்லாண்டு வாழ்வதற்கு அவைகள் என்ன செய்கிறது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது. ரைட்டா? பெரனேஷன் பல்லாண்டு வாழ்வதற்கு அவைகள் ஸ்டோரேஜ், அது அந்த பழைய மரத்தில் இருக்கும்போது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது சத்துக்களை. அதை தான் சொல்கிறான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு த யூனிட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டான். இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்னால் இந்த இனப்பெருக்க அமைப்பானது. த யூனிட் இந்த இனப்பெருக்க அமைப்பின் யூனிட்னா அழகுனா அந்த ஒரு பொருள். ரைட்டா? யூஸ்னா பயன்படுத்தப்படுகிறது. இன் புரபகேஷன் இஸ் கால்டு, அது புரபகேஷன் இஸ் கால்டு ரீப்ரொடக்டிவ் புரபாகலஸ் அப்படின்றான். ரீப்ரொடக்டிவ்னு இனப்பெருக்க உறுப்பு, புரபாகலஸ் என்னது உறுப்புன்னு அர்த்தம். ரைட்டா? இவைகள் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது? நல்லா பார்த்து த யூனிட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், இந்த அழகானது, இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்னா இனப்பெருக்க அமைப்பின் அழகானது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? இன் புரபகேஷனில் பயன்படுத்தப்படுகிறது. இஸ் கால்டு, அவைகள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ரீப்ரொடக்டிவ் அதுக்கு அது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? இதை எப்படி ரீப்ரொடக்டிவ் புரபாகல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. புரபாகல்ஸ் என்னது உறுப்பு, இனப்பெருக்க உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது. அல்லது டயாஸ்போர்ஸ் என்னது பரவல்னு அர்த்தம். பரவல்னு மீனிங் என்னது? இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இனம்பெயர்ந்து போகிறது. இப்போ நான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிடுறேன், புலம்பெயர்ந்து போகிறது, அதான் டயாஸ்போர்னு பார்க்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ்னு மட்டும் சொன்னால் விதைகள்னு அர்த்தம். ரைட்டா? பாட்னியில் இந்த டயான்றதை எடுத்துகிட்டு ஸ்போர்ட்ஸ்னு சொன்னால் விதைகள்னு அர்த்தம். டயாஸ்போர்ஸ்னால் பரவல்னு அர்த்தம். ரைட்டா? அது ஏன் பரவல்னு அழைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த இனப்பெருக்க இது வந்து அது பிரிஞ்சு வந்து விழுந்து கீழே விழுது, அங்கிட்டு இங்கிட்டு விழுந்து மரங்கள் உண்டாகுது இல்லையா, அந்த பட்டு பிரிஞ்சு வந்து அங்கங்கே பறவை கிடக்குது இல்லையா, பறவை விழுந்து ஒரு மரங்கள் உண்டாகுது. அதனால தான் பரவல்னு சொல்கிறான். ரைட்டா? பரவல்ன்றான். இப்போ இனப்பெருக்க உறுப்பு அல்லது பரவல் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ஆர்கன்ஸ் தட் ஹெல்ப் இன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அப்போ சில உறுப்புகள் உதவி செய்கிறது. எதற்கு? இன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு உதவி செய்கிறது. அவைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? அப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்டில்
என்ன ரூட்னா வேரில் என்ன மாதிரி ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். த ரூட்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ், அதாவது சில தாவரங்களின் ரூட்னா வேர்கள். த ரூட்ஸ் ஆஃப் சம் பிளான்ட் அப்படின்னா இது த ரூட்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்னா இந்த அதாவது வேர்கள், த ரூட்ஸ்னால் வேர்கள் ஆஃப் சில தாவரங்களின் வேர்கள் டெவலப்னா என்னது? டெவலப்னா வளர்ந்துருக்கிறது. எது? வெஜிடேட்டிவ் என்னத்தா போகணும் இது எங்கேயும் வந்துருச்சு அடப்பாவையவா. போகலாம். காணா இன்னும் வரலையா? அது பாருங்கள். அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட், ரைட்டா? அது என்ன போட்டிருக்கான்? த ரூட்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ். அப்போ சில தாவரங்களின் வேர்களானது டெவலப்னா முன்னேறுகிறது, வளர்ந்துருக்கிறது. எதற்கு? வெஜிடேட்டிவ்னா அதாவது என்ன? தாவர வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அல்லது எனது அட்வான்டேஜ் அப்படின்றான். அட்வான்டேஜ் பட்ஸ் ஆன் டெம் அப்படின்றான். அப்போ அட்வான்டேஜ் பட்ஸ் ஆன் டெம் அப்படின்றான். அதில் அட்வான்டேஜ் பட்ஸ் அப்படின்றான். அப்போது இது என்ன? கூடுதலாக. அட்வான்டேஜ் என்னது? அதிகமாக, கூடுதலாகன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ நல்லா பாருங்கள். தாவரங்களில் உள்ள ரூட்ஸ் ஆஃப் சம் பிளான்ட், சில தாவரங்களில் உள்ள வேர்களில் டெவலப்னா வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எது வளர்ச்சி அடைந்திருக்கு? வெஜிடேட்டிவ், அதாவது அட்வான்டேஜ், அது வெஜிடேட்டிவ் அட்வான்டேஜ் ரூட்ஸ் பட்ஸ் அப்படின்ட்டா. வெஜிடேட்டிவ் அட்வான்டேஜ் பட்ஸ் அப்படின்னா, அட்வான்டேஜ்னால் அதிகமாக, கூடுதலான பட்டுகள்னால் மொட்டுகள் வளர்ந்துருக்கிறது. அப்போ கூடுதலான மொட்டுகள் வளர்ந்ததுன்னா அது வெளியில் வந்தவுடனே கூடுதலான தாவரங்களை உண்டாக்கும், ரைட்டா? அதுதான் சொல்லியிருக்கான். அட்வான்டேஜ்னு சொன்னது அதிகமாக, கூடுதலாக, இது தான் பட்ஸ் உண்டாக்குகிறது. இதில் ஆன் ரூட்ஸ், அதாவது ஆன் டெம்னு என்ன அர்த்தம்? ரூட்டில் தான் குறிக்குது இந்த இடத்துல, ரைட்டா? அதில் அதிகமான பட்டுகளை உண்டாக்குகிறது. எக்ஸாம்பிள், உதாரணமாக யார் சொல்லியிருக்கேன்? அதாவது முராயான்றது ஒரு இருக்கிறது. இதுலேயும் அதிகமான பட்டுகள் உண்டாகிறது. அப்போ நெக்ஸ்ட்டு டால்பெர்ஜியா, இதுலேயும் அதிகமான பட்டுகள் உண்டாகுது. அப்போ மில்லிங்டோனியா, இதுலேயும் உண்டாகிறது. அப்போ சம் டியூபரேஸ் அட்வான்டேஜ் ரூட்ஸ் அப்படின்றான். சில டியூபரேஸ் அட்வான்டேஜ் ரூட்ஸ் அப்படின்றான். அப்போ டியூபரேஸ் என்னது? கிழங்கு வகைகள். கிழங்கு இருக்கு இல்லையா? நம்ம ஊரில் கிழங்கு, சக்கரை கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் சொல்கிறான். சில டியூபரேஸ்னால் கிழங்கு வகைகளில் அட்வான்டேஜ் ரூட்ஸ் உண்டாகிறது, ரைட்டா? இதுலேயும் கிழங்கு வகையில் கூடுதலான என்னது? பட்ஸ் உண்டாகுது. அட்வான்டேஜ் ரூட்ஸ்னால் அதிகமான வேர்கள் உண்டாகிறது. அப்பார்ட்ஸ் ஃப்ரம் டெவலப்பிங் பட்ஸ். அது என்ன செய்யுது? அப்பார்ட்ஸ் ஃப்ரம் டெவலப்பிங் பட்ஸ், அது பட்டுகளின் வளர்ச்சிகளில் இருந்து கூடுதலான வேர்கள் உண்டாகிறது, ரைட்டா? அப்பார்ட் ஃப்ரம் அது பட்டுகளும் உண்டாகிறது, அது போகும் அதிகமான வேர்களும் உண்டாகிறது அப்படிங்கிறா, ரைட்டா? சம் டியூபரேஸ் என்னது? கிழங்கு வகைகளில் எது உண்டாகிறது? அட்வான்டேஜ் ரூட்ஸ் அதனால் அதிகமான வேர்கள் காணப்படுகிறது. கிழங்கு வகைகளில் அதிகமான வேர்கள், கூடுதலான வேர்கள் காணப்படுகிறது. அது எது தவிர்த்து? அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்னா அது தவிர்த்து, அதிலே கூடுதலாக இருக்குது, அது போக இதுவும் கூடுதலாக இருக்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் டெவலப்பிங் பட்ஸ்னால் அது பெரிதாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய பட்ஸை தவிர்த்து இது வேர்களும் அதிகமாக காணப்படுகிறதுன்றான், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு ஆல்சோ இது என்ன செய்கிறது? இவைகள் ஆல்சோ ஸ்டோர் ஃபுட். இவைகள் என்ன செய்கிறது?
உணவை சேகரிக்கிறது. ஏற்கனவே பட்ஸ் வந்து உணவை சேகரிக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்டோரேஜாக ஃபுட்டுன்னு சொல்லியிருக்கேன், படிச்சிருக்கோம் இல்லையா. அதை ஆல்சோ ஸ்டோர் ஃபுட்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் உதாரணமாக என்ன சொல்கிறான், ஸ்போனாயான்றான். ஐக்கு இங்கே ப்ரொனன்சியேஷன் வராது ரைட்டா. அப்போ பொமையான்னு சொல்கிறேன், பொமையான்னு சொல்லுவாங்க ரைட்டா. பொமையா பேட்டாடயஸ் பொமையா பேட்டாடஸ் அப்படின்றான் ரைட்டா. அண்டு இதை நீங்கள் டெக்னிக்கல் வேர்டை நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா. அண்டு டகிலியான்றான். இதெல்லாம் அதில் தான் வருது ரைட்டா. ரூட்ஸ் பொசஸிங், ரூட்ஸ்னா இந்த வேர்கள் வைத்திருக்கிறது, எதை பட்ஸை வைத்திருக்கிறது, எதை முட்டை வைத்திருக்கிறது. பிகம் டீஅட்டாச்டு ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட்ஸ், வேர்கள் பட்டை வைத்திருக்கக்கூடிய வேர்கள் இருந்து என்ன செய்கிறது, பிற்காலத்தில் பிறகு டீஅட்டாச் பிரிந்து செல்கிறது. எங்கேருந்து, ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட்னா அதாவது மூதாதையர், அதாவது முன்னோர்கள் தாவரங்களிலிருந்து இந்த பட்டுகள் பிரிந்து செல்கிறது. அதான் பேரண்ட் பிளான்னா தந்தை தானே. இப்போ எனக்கு உயிர் கொடுத்தது என் தகப்பனார், என் தந்தை, தாய் ரைட்டா. அதுமாதிரி பட்டுக்கு உயிர் கொடுக்குறது யார், ஒரே ஒரு மரம் தான், அது வந்து பேரண்ட் பிளான்ட் ரைட்டா. அதுலேருந்து பிரிஞ்சு வந்துடுது அப்படின்றான். அப்போ ரூட்ஸ் பொசஸிங், ரூட்ஸ் வைத்திருக்கிறது, எதை பட்ஸை வச்சிருக்கு. அதுக்கு நாளடைவில் என்ன செய்யுது, பிகம் அது பிகம்னா நாளடைவில் டீஅட்டாச்னா பிரிந்து செல்கிறது. எங்கேருந்து, ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட்லேருந்து பிரிந்து செல்கிறது. எது, பட்டு. அண்டு அதுக்கடுத்து என்ன செய்கிறது, பிரிஞ்சு போய் கீழே விழுந்து எனக்கு வளரும் இல்லையா. அண்டு க்ரோ இன் டு த இண்டிபெண்ட் பிளான்ட், வளர்கிறது, தனியான தாவரமாக தன்னிச்சையாக வளர்கிறது, இண்டிபெண்ட் பிளான்ட். அண்டர் சூட்டபிள் கண்டிஷன், அண்டர் சூட்டபிள்னா ஒரு தகுந்த சூழ்நிலையில் தனிப்பட்ட ஒரு மரமாக வளர்கிறது ரைட், பிளான்ட் தாவரமாக வளர்கிறது ரைட். ஓகே, சரி, ஓகே, பாய்.